உற்சாகமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு விசையாய் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க போகிறீங்க, கேட்க போறீங்க. தேவனே, என்னை கூட்டி வந்ததின் நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி என்னை கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்ல போறீங்க. இந்த சகோதரியோட, இந்த மகளோட நீங்க பேசுங்கன்னு கேட்க போகிறீங்க. இந்த சகோதரி அல்ல, நீங்க பேசுங்கன்னு கேட்க போறீங்க. நீங்க இடைப்படுங்கன்னு சொல்ல போறீங்க. இந்த வேலை முழுவதுமாய் கர்த்தர் நிறுத்தும்படியாக, அடியின் மூலமாய் பேசும்படியாக நீங்க கேட்க போறீங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இந்த நேரத்தை முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. அடியின் மூலமாய் நீங்க என்ன பேசணும்னு நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீங்களோப்பா, அதை திட்டமும் தெளியுமாய் அடியன் பேசத்தக்கதான கிருபைகளை என் தகப்பன் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றவர்களாய் திரும்பி செல்லத்தக்கதான கிருபைகளை நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, எந்த நோக்கத்துக்காக பிள்ளைகளை நீங்க கூட்டி வந்திருக்கிறீங்களோ நாங்கள் அறியோம். அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி அனுப்புங்கப்பா. நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீங்க இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியன் அல்ல, அடியனுடைய சுயத்தை நீங்க மறைத்து போடுங்க. நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திட்டமும் தெளிவுமாய் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள்ள இந்த நேரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நாளுக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 56வது சங்கீதம் 8வது வசனத்தை. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில நீங்க வைங்க, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இது எப்படியான சிச்சுவேஷன்ல தாவீது பாடி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதனுடைய தலைப்பு அதை தெளிவுபடுத்துகிறது. வாசிக்கலாமே. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிகோகீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இது அழகாய் சொல்லுகிறது. தாவீது காத்தூரில் பிடிபட்ட பொழுது பாடினதான சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இதோட ஹிஸ்டரி அப்படியே பார்க்க போனோமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல நாம் இதனுடைய ஹிஸ்டரி அப்படியே பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது எந்த தருணத்துல இப்படியாய் அவர் பாடுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாமே 10ஆம் வசனத்தை. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ?
இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். பாருங்க, சவுலுக்கு பயந்து ஓடுகிறான், காத் தேசத்துக்கு போறான். காத் தேசம் யாருடைய தேசம் என்று நாம் பார்க்கும் பொழுது கோலியாத்தின் தேசம் இந்த காத் தேசம். சவுலுக்கு தப்பி ஓடி அவர் அந்த காத்து தேசத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எழுந்து தப்பி ஓடுகிறாரு. ஓடி போய் தப்பித்து விடலாம் என்று சொல்லி அங்க செல்லுகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாங்க, இவன் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்றாங்களே, அது இவன் தானேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலயே என்று சொல்லி பித்தம் கொண்டவன் போல, ஒரு பைத்தியக்காரனை போல அவன் வேஷம் மாறுகிறான் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆகீஸ் சொல்றார், இங்கெல்லாம் பைத்தியக்காரன் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா, நீ இவனை கூட்டிட்டு வந்திருக்க, இவன் இங்க இருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம், 22:1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். அப்பொழுது தப்பி ஓடின பொழுது அவர் பாடின பாட்டு தான் 56வது சங்கீதம் என்று சொல்லி நம் பின்னணியை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு தப்பி ஓடினார் தான், என்னை கொன்று விடுவாரோ என்று சொல்லி தப்பித்து ஓடின அந்த மகன். அந்த சூழ்நிலையில ஐயா, என் அலைச்சல்களை அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க, என் கண்ணீரை உங்களுடைய துருத்தில நீங்க வைங்க, உங்களுடைய பாட்டில் நீங்க கலெக்ட் பண்ணி வைங்கப்பா, உங்களுடைய கணக்குல என்னுடைய கண்ணீர் இருக்கிறது இல்ல அப்படி சொல்லி அவர் அந்த சிச்சுவேஷன்ல பாடின பாடல் தான் இந்த சங்கீதம் 56. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அப்பா நீங்க அலைச்சல்களை அறிந்திருக்கிறீன்னு சொல்லிட்டு எத்தனை அலைச்சல்கள் உண்டு, பல விதங்களிலே அலைச்சல் உண்டு. ஓடி 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 ஒருவேளை பிரயாசப்பட்டு பலனே இல்லை என்று சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மோடும் இருக்கிறார். அன்று தாவீதோடு இருந்த தேவன் நிச்சயமாகவே உங்களோடும் என்னோடும் காணப்படுகிறார். அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவனாய் நம்மோட காணப்படுகிறார். நம்மளுடைய கண்ணீருக்கெல்லாம் வேல்யூ உண்டு, நிச்சயமா அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்ணீர் அவருடைய துருத்தில ஒரு கணக்குல அவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்குல வைத்திருக்கிறார். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். எப்படிப்பட்டதான அலைச்சல்களா இருந்தாலும், நான் ஓடுறேனே, இப்படியாய் ஓடுகிறேனே, இப்படியா இதை நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய அலைச்சல்களுக்கு என்னுடைய காரியங்களுக்கு பதில் வராதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த நாளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லி கொண்டே இருக்கிறார், உங்க அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். அவர் உணர்ந்திருந்தார். தாவீது எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கி பார்க்க அவர் மறக்கவே இல்லை. தாவீது உண்மையாகவே ஸ்பெஷலாய் தான் காணப்பட்டார். இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் காணப்பட்டார். எப்பொழுதுமே தேவனை தேடுகிற மனுஷனாய் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எல்லாராலையும் விரட்டப்படுகிறார், சொந்த மகனாலையும் விரட்டப்படுகிறார், ஓடுகிறார். பல அலைச்சல்கள், பல நிந்தனை, பல போராட்டங்கள், பல இழப்புகள் தான். அதன் மத்தியிலும் தேவனை தேட அவர் மறக்கவே இல்லை. எப்படியாய் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் எனக்கு விலங்கு பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். பாருங்க, தேவனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை விழுங்க பார்க்கிறார்கள் மனுஷர்கள், நாள்தோறும் தினம்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறாங்கன்னு சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி அவர் முறையிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை. என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். பாருங்க, என் சத்துருக்கள் நாள்தோறும் தினந்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகமாய் காணப்படுறாங்க. இவர் போல சொல்லுகிறதை கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே எனக்கு இறங்குங்க, கர்த்தாவே எனக்கு இறங்குங்க. என்னுடைய சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கிறது, என்னுடைய சிச்சுவேஷன் மோசமாய் தான் காணப்படுகிறது. என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் தினம்தோறும் நாள்தோறும் என்னை நெருக்கி கொண்டேதான் இருக்கிறாங்க. எனக்கு பல போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி வந்தாலும் தேவ மனுஷன் செய்த காரியத்தை அடுத்த வசனம் வாசிக்கலாமே. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அந்த தேவ மனுஷன் செய்தது பாருங்க, தாவீது செய்தது. பயப்படுகிற நாளிலே
கர்த்தரை தான் நம்ப வேண்டும், கர்த்தரை தான் நம்ப வேண்டும். அவர் பாருங்க, இவ்வளவு நெருக்குதல்கள், இவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ளே காணப்படுகிறது. நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நான் நம்புவேன். இந்த நாளிலே உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது காணப்படுகிறது? ஒருவேளை பணத்தின் மீது காணப்படுகிறதா, மனுஷர் மீது காணப்படுகிறதா, அல்லது உங்களுடைய வேலைகளின் மீது காணப்படுகிறதா, அல்லது பிள்ளைகள் மீது, கணவன் மீது காணப்படுகிறதா? உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது காணப்படுகிறது? தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் தருவார். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவராகவே காணப்படுகிறார். பாருங்க, பயப்படுகிற நாளிலே தாவீது தேவனை நம்பினான், தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கிறது, மனுஷனை தேடி ஓடி போல, மனுஷனை நம்பி ஓடி போல. ஒருவேளை மனுஷனை நம்பி ஓடி போயிருந்தான், ஆனால் கண்டிப்பா அதுல பலனடைய முடிஞ்சிருக்குமா என்பது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அங்க பாருங்க, அங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த கோலியாத்தோட வாள் தான் இருக்குது, நீ வேணா அதை வேணா கொண்டு போன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தரை நம்பினாரோ அன்றைக்கு ஜெயம் தான் கிடைச்சது. ஆனா அந்த வாளை நம்பி போகும்பொழுது அவருக்கு ஜெயம் கிடைக்கல. சத்துருக்கள் தான் தொடர்ந்து அவரை நெருக்கி கொண்டே இருந்தாங்க. தப்பித்து ஓட வேண்டியதா இருந்துச்சு. பித்தம் பிடித்தவன் போல, ஒரு பைத்தியக்காரனை போல ஓடி ஒளிகிற காரியங்கள் தான் காணப்பட்டது. இப்படி இல்லாதபடி தேவனை எப்பொழுது நோக்கி பார்த்தானோ அன்றிலிருந்து கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். பல வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் அவரோடே இடைப்பட்டாருங்க. எப்பொழுதுமே தேவனை அவருக்கு முன்பாக வைத்திருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை அவருக்கு முன்பாகவே வைத்திருந்தார், திடப்படுத்தி கொண்டார். இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாமே 4வது வசனத்தை. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? பல சிச்சுவேஷன்ல பல பயங்கள், பல நெருக்கம். இது எப்படியாய் முடியும்? என்னுடைய சூழ்நிலை எப்படியாய் காணப்படும்? என்னுடைய எதிர்காலம் என்ன? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி ஒரு வேளை கலங்கி, ஒருவேளை நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த வேலையில பயப்படுகிற நாளில கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய அலைச்சல்களுக்கு பதிலை தருவார். நிச்சயமாகவே உங்களுடைய பிரயாசங்களுக்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மீது உங்களுடைய நம்பிக்கை காணப்படணும். கர்த்தர் மீது ஸ்ட்ராங் பிலீஃப் நீங்க வைத்திருந்தீங்கன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் பதில் தருவார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கடந்து வருவார். உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் செய்த காரியம், பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்பினாராம். இன்னொன்னு, கர்த்தரை புகழ்ந்து பாடினார், ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. துதி உங்களுடைய வாயிலே காணப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். பாருங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பாட முடியுமா? அவரை துதிக்க முடியுமா? அவரை தேட முடியுமா? நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் காணப்படுகிற. அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும், புகழ்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழியாய் நாம் கடந்து வந்திருக்கோம்ல. கர்த்தர் அழகாய் 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 இம்மட்டுமாய் ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே வந்திருக்கிறாரு. எவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா கூட, இந்த ஆண்டு மாத்திரமே எடுத்து வைங்க, உங்களுடைய வயதின் பின்னாடி அப்படியே யோசித்து திரும்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகத்தான காரியங்கள் எவ்வளவு, கர்த்தர் செய்த மகத்தான காரியங்கள் எவ்வளவு. நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை விட கேளாமல் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. இதற்கெல்லாம் நாம் பாத்திரவான்களா? நீங்க பாத்திரவான்களான்னு யோசித்து பாருங்க. நிச்சயமாகவே இல்லவே இல்லை. சிலது காரியங்கள் ஒருவேளை நடக்காம இருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை டிலே ஆகி காணப்படலாம். ஆனாலும் நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் ஒரு கணக்கு உண்டு. அவருடைய துருத்தில கலெக்ட் பண்ணி வைத்துட்டே தான் இருக்காரு. நிச்சயமாக ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தருடைய பாதத்துல நீங்க வடிச்சீங்கன்னா நிச்சயமாய் ஒவ்வொன்றிற்கும் பதில் உண்டு. மனுஷர்கிட்ட வடிச்சீங்கன்னா அதற்கான பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. பின்னாடி சென்று தூற்றுவாங்க தான், இவனுக்கு தேவைதான், இதெல்லாம் தேவைதான் சொல்லி தூற்றுவாங்க தான். ஆனாலும் தேவன் பாதத்துல உங்களுடைய கண்ணீரை நீங்க வடிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பதில் தருகிறவராகவே காணப்படுகிறார். உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே தேவனா இருக்கும். நான் மட்டும் இந்த படிப்பை படிச்சுட்டேனா, எனக்கு இப்படி எல்லாம் இருந்திருக்குமே, இந்த சிச்சுவேஷன்ல இப்படி எல்லாம் கடந்து வந்திருப்பேனேன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி இல்லவே இல்லை. தேவன் தான் பிளஸ் பண்ண முடியும். எந்த படிப்பை படிச்சாலும் சரி, எந்த காரியங்களை செய்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செய்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே அது பிளஸ்ஸிங் ஆகிதான் முடியும். இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, இந்த வேலையில நான் சேர்ந்திருந்தேன்னா ஒருவேளை என்னோட லைஃப் பிரைட்டா இருக்குமே, இல்லவே இல்லை. கர்த்தராலே மாத்திரம்தான்
எந்த வேலையில சேர்ந்திருந்தாலும் பிரைட்டா ஆக்க, உங்களை பிளெஸிங்கா ஆக்க கர்த்தராலே மாத்திரம்தான் முடியும். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை நம்ப வேண்டும். ஒருவேளை இந்த என் பிள்ளை படிச்சு இப்படியாய் வந்துட்டானா, என் பிள்ளை நாளைக்கு பார்த்துப்பான், கிடையவே கிடையாது. கர்த்தருடைய தயவு இல்லைன்னா எந்த பிள்ளைங்களும் உங்களை பார்க்கவே மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபை வேணும். அப்பொழுதுதான் எந்த பிள்ளைங்களும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, கடைசி காலத்துல பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படிதான் கிருபையாய் நடத்தணும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுங்க, கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்படுங்க. உங்களுடைய அலைச்சல்கள் என்னவா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, உங்களோட அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. நிச்சயமாகவே அவருடைய துருத்தில எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே பதில் உண்டு. நான் வடிச்சு எனக்கு கண்ணீர் கூட வரலன்னு ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. நிச்சயமாகவே பதில் உண்டு. நிச்சயமாகவே பதில் உண்டு. தேவ பிள்ளைகளை, நீங்க பயப்படாதீங்க. அடுத்ததாய் நாம் வாசிக்கலாமே 5ஆம் வசனத்தை. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமா இருக்கிறது. இதுலயும் பாருங்க, நித்தமும் தினமும் என்னுடைய வார்த்தை, நான் சொல்லுகிற காரியங்கள் ஒன்று, ஆனா என்னுடைய வார்த்தைகளை அவங்க எனக்கு புரட்டுறாங்க. எனக்கு தீங்கு செய்வதுதான் அவங்களுடைய முழு எண்ணமாய் காணப்படுகிறது. சத்துருக்கள் எவ்வளவாய் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு இறங்குன்னு சொல்லி கர்த்தரண்டை முறையிடுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாமே. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். பாருங்க, அவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க. ஏகமாய் கூடி என்னை பதிவிருக்கிறாங்க, என் பிராணனை வாங்க நித்தம் தேடுறாங்க, என் காலடிகளை தொடர்ந்து என்னை கொல்லும்படியாய் வர்றாங்கன்னு சொல்லி, என் பிராணனை வாங்க பின்னாடியே தொடர்ந்து வராங்கன்னு சொல்லி, அவ்வளவு பெரிய நெருக்கத்துக்குள்ளதான் அவர் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உங்களுடைய துருத்திலே வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ளே காணப்பட்டது. கர்த்தரையே நம்பி இருந்தார். வாசிக்கலாமே 9வது வசனத்தை. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். இவ்வளவு தூரம், இவ்வளவு போராட்டங்கள்ல எல்லாவற்றையும் கர்த்தரண்டை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் எப்பொழுதுமே புகழ்வேன் தான். தேவனை நோக்கி நான் கூப்பிடும் நாளிலே என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனை நோக்கி கூப்பிடவும் அவர் மறக்கவே இல்லை. தேவனை ஸ்தோத்திரிக்கவும் அவர் மறக்கவே இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள் வேண்டும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்துல ஓடி வருகிறது தான் குறைந்து கொண்டே காணப்படுகிறது. நான் போய் என்னத்தை கண்டேன், நான் ஜெபித்து என்னத்தை கண்டேன், முதலாவது அதை தான் ஒதுக்கி வைக்கிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே தேவனை உங்களுக்கு முன்பாக வைக்கணும். தேவனை நோக்கி கூப்பிடணும். தேவன் தான் உங்களுக்கு ஆதரவாய் கடந்து வர முடியும். ஒருவேளை மனுஷர் ஆதரவாய் கடந்து வந்தார்களானால் அந்த நிமிஷம்தான், அந்த வார்த்தைகள் அந்த நிமிஷம்தான், பின்பாக எல்லாம் மறைந்து போய்விடும். திரும்ப துக்கம் தான் வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்படி இருக்கவே கூடாது. தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். தேவனை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். தேவனை நம்புகிற பிள்ளைகளாய் காணப்படணும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறக்கவே கூடாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பாருங்க, நான் தேவனை நான் நம்பி இருக்கேன். ஒரு பெரிய பிலீஃப் வந்துருச்சு அவருக்கு. நான் தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துவேன். அப்பா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற பொருத்தனைகள், உமக்கு நான் பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இன்னும் இருக்கிறது, நான் உமக்கு ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துவேன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் எல்லோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை
மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. தேவனிடத்தில் கேட்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, தேவனை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கும் பொழுது, தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்தவராய் காணப்படுகிறார். உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்திலே வைக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. அலைச்சல்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, கெனசரேத் என்று ஒரு கடல் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது, வாசிக்கலாமே 5வது அதிகாரம் 1வது வசனத்தை. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி, கெனசரேத் என்ற கடல் அருகே அவர் போதகம் பண்ணும்படியாய் ஒரு படவில ஏறி, பேதுருவுடைய படகா இருந்தது, அது சற்றே தள்ளி அதுல போதகம் பண்ணும்படியா அதுல நின்று போதகம் பண்ணுகிறாரு. பாத்தீங்கன்னா வாசிக்கலாமே. அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, போதகம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் சொல்றார், நீ ஆழத்துல கொண்டு போ, நீ அந்த வலையை போடு, மீன் பிடிக்கும்படி அதுல போடுன்னு சொல்றாரு. அப்பொழுதுதான் பேதுரு என்ன சொல்லுகிறார், ரா முழுதும். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். ரா முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு இங்கே அங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரயாசப்பட்டேன்னு சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு நான் கீழ்ப்படிந்து நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். இரவு முழுவதும் அங்க போய் இங்க, அவர் ஃபிஷர்மேன் தான், எங்க எப்படி மீன் இருக்கும்னு அவருக்கு தெரியும், எந்த டைம்ல இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், எல்லாமே தெரியும் தான். ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறார். ரா முழுவதும் அங்க அலைஞ்சி இங்க அலைஞ்சி பயங்கரமா அவர் யோசித்து தேடி, ஆனா ஒண்ணுமே அகப்படவே இல்லை, மீன் அகப்படவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே, அப்பா நான் ராமுழுதும் நான் பிரயாசப்பட்டேன் தான், ஆனாலும் நீங்க சொல்றீங்க அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இந்த வலையை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கீழ்ப்படிந்து போட்டது நிமித்தம் தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. வலை கிழிந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்க. ஆனா நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே பிளஸ்டாய் மாற்றப்படும். ஒருவேளை இது நடக்கவே நடக்காது, நெவர் பாசிபிள் என்று எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த காரியத்துல உங்களுடைய அலைச்சல்களை அறிந்த தேவன் உங்களுடைய பிரயாசத்துக்கான பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரயாசம் வீணாய் போகவே செய்யாது. உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே செய்யாது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். எதற்காக கண்ணீர் வெடித்து கொண்டிருந்தாலும் சரி, எதற்காக நீங்க அலைந்து திரிகிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, எதை நோக்கி பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடப்பீர்களானால்
விசுவாசத்துல பலன் கொண்டவர்களாய் நீங்க காணப்பட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்க காணப்பட்டீங்கன்னா, கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய பிளஸிங் நிச்சயமாகவே கடந்து வரும். தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. எதை யோசித்தோம், இது எப்படியாய் ஆகும் என்று யோசிக்காதீங்க. எப்படியாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய முழு பலனை நான் போட்டுக்கொண்டே தானே இருக்கிறேன், இதுல ஒரு பலனும் காணுமேன்னு சொல்லி ஒருவேளை யோசித்து இந்த நாளில் வந்திருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். உங்களை கண்ணீரை துருத்திலே வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒன்றும் நிராகரிக்கப்படவே இல்லை. எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் தர வல்லவரா இருக்கிறார். எந்த ஜெபமா இருந்தாலும் உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. கர்த்தராண்டை வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உங்களுடைய அலைச்சல்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது தாவீதை போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு நீங்க நடப்பீங்கன்னா, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரித்து நடப்பீங்கன்னா, அதெல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபை தருவார். ஒரு அலைச்சலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமே. என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12-13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்துல பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறேன். 40 வருஷ கால அளவும் வனாந்தரத்திலே அவர்களை அலைய பண்ணினார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய சமூகத்துல பொல்லாப்பு பண்ணிதன் நிமித்தமா. மீண்டுமாய் வாசிக்கலாம் 13வது வசனத்தை. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். பாருங்க, 40 வருஷம் அலைய பண்ணினார். ஏன்னா கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் காணப்பட்டது, ஜனங்கள் மேல மூண்டது. கர்த்தருடைய சமூகத்துல அவர்கள் பொல்லாப்பு செய்தார்கள். கர்த்தர் எவ்வளவு அழகாய் அந்த எகிப்து தேசத்துல இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தாரு, எவ்வளவாய் நடத்தினார். அழகாய் வனாந்தரத்துல ட்ரெஸ் எதுவுமே பழுதாகல, செப்பல் பழுதாகல, அழகாய் அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. தேனிலிட்ட பணியாரம் போல இருந்தது அவர்களுடைய ஃபுட்டு. தண்ணி தேவைப்படும் போது தண்ணி கொடுத்தாரு. அழகாய் அவர்களை நடத்தி வந்தார். ஆனா அவங்க பொல்லாப்பு செய்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தாங்க. அதனால அவர்களுடைய அலைச்சல்கள் நிராகரிக்கப்பட்டது. அவங்க பட்ட பிரயாசத்திற்கு பலனே இல்லாம போய்விட்டது. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற காரியமாய் எந்த காரியங்களும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழதான் ஒப்பு கொடுக்கணும். எந்த நோக்கத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு யோசித்து பாருங்க. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க. எப்பொழுதுமே நான் சொல்லுகிற காரியம், யுனிக்காய் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, யுனிக்காய் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நாம் இதற்கு எண்ணத்தை செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு முழுமையாய் உங்களை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தில வைக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணீருக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு, பதில் உண்டு. பயப்பட வேண்டியதே இல்லை. பல வேலைகளில பலரை யோசித்து பார்த்தோன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கிறது, எனக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, எதுவுமே நடக்கல. அப்படி கூட சில சூழ்நிலையில பலர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்ன நடக்குதுன்னே தெரியல, எதற்கு இந்த துக்கம்னு தெரியல. மனதிலே அவ்வளவு பெரிய துக்கம் கொண்டவர்களாய் பல வேலைகளில பல சூழ்நிலையில பலர் காணப்படுகிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் என்னவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான கண்ணீரா இருந்தாலும் சரி, கர்த்தராண்டை நீங்க உங்களுடைய கண்ணீரை வடிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு.
பதில் உண்டு. அது வீணாய் போவதே இல்லை. கர்த்தர் பதில் தருகிறவராகவே காணப்படுகிறார். உங்களுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, யாருக்கு தெரியுமோ தெரியாதவங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு, நிச்சயமாகவே பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாமே தி பெஸ்டா தான் தருவார். அவருடைய பிள்ளைக்கு அவர் நிச்சயமாகவே பெஸ்டா தான் தருவார். நம்ம நம்முடைய பிள்ளைக்கு பெஸ்டாய் தரணும்னு தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். பெஸ்டாய் செய்யணும், பெஸ்டாய் எல்லாமே பெஸ்டாய் செய்யணும்னு தான் நம்ம வாஞ்சிக்கிறோம்ல. கர்த்தர் நமக்கும் அப்படிதான். நாமே அப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி இல்ல, நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய், அவரையே நம்பிக்கையாய் கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நிச்சயமாகவே தி பெஸ்ட் தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தோல்வியான காரியங்கள் எதுவுமே தரவே மாட்டார். ஒருவேளை டிலே ஆகலாம், எல்லாமே அவர் மோல்டிங் பீரியட்னு எடுத்துக்கோங்க. நிச்சயமாகவே கர்த்தர் மோல்டு பண்ணி சுத்த பொன்னாய் விளங்க செய்கிறவராய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, பிரயாசத்திற்கான பலன் உண்டு. நான் பிரயாசப்பட்டு எதுவுமே நடக்கலைன்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. கண்ணீர் வடிக்கிறீங்களா, அதற்கும் பதில் உண்டு, நிச்சயமாகவே பதில் உண்டு. ஒரு சில கண்ணீர்களை குறித்து நம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நீங்க பாருங்க, எசேக்கியா வியாதிப்படுகிறார். வியாதி நிமித்தமாய் வந்த கண்ணீர், மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி ஒன்று சொல்லுறாங்க, நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விடு, நீ மரிக்க போற அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே, நான் மன உத்தமமாய் நடந்தேனே, உமக்கு முன்பாக உண்மையாய் நான் நடந்தேனே என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார், பதில் தந்தார். வாசிக்கலாம் 4வது வசனத்தை. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட அவர், நீ போய் சொல்லு, என் மகன் கதறி கொண்டு இருக்கான், என் மகன் அழுது கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி பாதி முற்றத்துல போறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்டு அவர்கிட்ட போய் சொல்லுகிறாரு. போய் சொல்றாங்க, நீ போய் 3வது நாள்ல ஆலயத்துக்கு போவேன். வியாதி நிமித்தமாய் கண்ணீர் போராட்டம். பின்னாடி பார்த்தோம்னா 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அதுல ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீர் எப்படிப்பட்டதான கண்ணீராய் காணப்பட்டாலும் வியாதி நிமித்தமா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன்னுடைய வியாதியை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். உன் கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இன்னொரு கண்ணீரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகுகிறது. பாருங்க, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை தான். நிந்தித்தாங்க,
அவருடைய சிநேகிதர்கள் அவனை நிந்தித்தாங்க. யோபு ஃபுல்லா புண்ணுகளா நிறைந்து இருந்தது. எல்லாமே இழந்துட்டாரு ஒரே நாள்ல. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்தான். வாசிக்கலாம் யோபு 1:1. ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். குமாரர் குமாரத்திகளா இருந்தாங்க. அவர் இருந்தது பாருங்க. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான், உத்தமன் தான். ஆனா போராட்டத்தின் மேல் போராட்டம், இழப்புகளின் மேல் இழப்பு, நிந்தனையின் மேலே நிந்தனை. பல நிந்தித்தாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஆறுதல் சொல்வது போல சொல்லிட்டு பின்னாடி போய் அவரை தூற்றினாங்க என்று சொல்லி பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய மனைவி கூட, நீ ஏன் இன்னும் உத்தமத்துல இருக்கிற, ஜீவனை விடுங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். கண்ணீர், நிந்தனையினால வந்த கண்ணீர். கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். பின்னாடி வருகிற அதிகாரத்துல நாம் பார்த்தோமானால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதித்தார். கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஒருவேளை பல மனுஷர்கள் உங்களை நிந்திக்கலாம், நிந்தனையான வார்த்தைகளை பேசலாம், முள்ளாய் குத்துகிற வார்த்தைகள் கடந்து வரலாம். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா கண்ணீருக்கும் பதில் உண்டு. நிந்தித்தாங்களா, அவர்கள் மத்தியில கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எழுந்து நிற்க செய்வார். இப்படிப்பட்டதான சூழ்நிலை நீங்க கடந்து வந்தாலும் சரி. அந்நாளை குறித்து எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, மிகவும் மனம் கசந்து அழுகிறார். குழந்தை இல்ல, குழந்தை இல்லாததுனால அவருடைய சக்காலத்தை அவ்வளவு மிகவும் துன்பப்படுத்துகிறாள். வருடந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு செல்றாங்க பலியிடும்படியாக. மனம் கசந்து அழுறா. பல வார்த்தைகள், பல நிந்தனைகள் கடந்து வந்ததுதான். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல மனம் கசந்து அழுகிறாள். மனம் கசந்து அழுகிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை, அவருடைய கண்ணீரை கண்டார். பின்வருகிற வசனங்களில நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் அவளுக்கு பிளஸ் பண்ணி கொடுக்கிறார். சில நாள் சென்ற பின்பு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். கண்ணீர், நிந்தனையினால ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? பல பேருடைய பேச்சுக்கள் தாங்க முடியாததுனால கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நிந்தையை நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். உன்னுடைய கண்ணீர் நிந்தனையின் கண்ணீராய் காணப்படுமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அதை மாற்றுவார். ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவாருங்க. உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர் என்னவாய் காணப்பட்டாலும், எதற்காக நீங்க அழுது கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு பிரயாசத்திற்கான பலனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் துருத்திலே கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீருக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. பல கண்ணீரின் பாதை வழியாய் நாங்களும் கடந்து வந்தோம் தான். 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாததுனால பல நிந்தனையான பேச்சுகள், பல போராட்டம், பல காரியங்கள் கடந்து வந்ததுதான். ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. கர்த்தருடைய பாதத்துல நாங்கள் உண்மையாகவே காத்திருந்தோம். கர்த்தருடைய வேத வசனங்கள் நிச்சயமாகவே எங்களுக்கு பலனாய் காணப்பட்டது. பல வேளைகளிலே கர்த்தர் எங்களோடு பேசினார். கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து 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 பலப்படுத்தினார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் மகனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. நிச்சயமாகவே எப்படிப்பட்டதான கண்ணீராய் காணப்பட்டாலும், நிந்திக்கிறாங்களா, என்னை இவங்க நிந்திக்கிறாங்களா, இப்படியாய் பேசுறாங்களா, இப்படியாய் முதுகுல குத்தப்பட்டவர்களாய் காணப்படுறோமே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கண்ணீர் வடித்து நீங்க வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் உங்களோடே காணப்படுகிறார். நாம் அவரோடே காணப்படணும். எப்பொழுதுமே அவரோடே நாம் காணப்படணும். கர்த்தர் அது விருப்பப்படுகிறது. அதுதான், என் பிள்ளை என் கூடவே தான் இருக்கணும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார்.
நம்ம அவரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். எப்பொழுதுமே அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். எந்த நம்பிக்கையும் வைத்திருந்தாலும் அது வீண் தான். கர்த்தர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை மாத்திரம்தான் நிரந்தரம். எப்பொழுதுமே கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கையா இருப்பீர்கள். ஆனால் உங்க பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நீங்க காணப்பட்டீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் பதிலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை இன்றைய நாளில யோசித்து பாருங்க, எதன் மீது காணப்படுகிறது? உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் மீது காணப்படுகிறதா? நம்பிக்கை அவர் மீது காணப்படும் பொழுதுதான் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இங்க பாருங்க, தாவீது அவருடைய ஜனங்கள்லாம் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இழப்பினால வந்த கண்ணீர். சிக்லாகுக்கு வந்த பிறகு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கர் என்ன பண்றாங்களா, அவருடைய மனைவிகள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே பாருங்க, தாவீது பெலன் இல்லாமல் போக மட்டும் மிகவும் அழுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் தாவீது. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத அந்த தாவீது தான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த பொழுது கர்த்தர் அவரை திடப்படுத்தினார். செய்ய வேண்டியது, கர்த்தருடைய பாதத்துல நீங்க அமரும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க உங்களுடைய கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றும் பொழுது அவர் பலனாய் உங்களுக்கு கடந்து வருவார். தெய்வ பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய பயப்படுகிற நாளில இது எனக்கு நேரிட்டுருமோ, இப்படியா என் வாழ்க்கை மாறிடுமோ, இப்படியா என் சூழ்நிலை எல்லாம் மாறிடுமோ என்று சொல்லி நீங்க பயப்படாதீங்க. பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பதில் தருகிறவராய், கண்ணீருக்கு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். பதில் வராத கண்ணீரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சோர்ந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமல் இருப்பீர்களாக நான் உங்களுக்கு நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரட்டுவது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்க திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ண போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் யுத்தம் பண்ண போனாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிற இந்த அழுகையின் சத்தத்தை நான் கேட்கவே மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ, கர்த்தர் நீங்க என்னதான் அழுதாலும் அது யார் சப்போர்ட்டுவா உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருங்க, கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய அலைச்சல்களுக்கு பதில் உண்டு, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. தாவீது எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை அவருக்கு முன்பாக வைத்திருந்தாரே. அவருடைய வார்த்தை தான் நமக்கு பலன், அவருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. அவர் நம்மோடு இருந்தாரானால் எல்லாமே ஜெயித்து கடந்து வர நம்மால முடியும். அவர் நம்மோடு இருந்தாரானால், அவருடைய சமூகம் நம்மோடு காணப்பட்டதானால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் கடந்து வர
கர்த்தரே கிருபை செய்வார். கர்த்தரே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இப்படி போ, இப்படி போ, இப்படி நடன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவரா இருக்கிற இந்த நாளில உங்களுக்கு முன்பாக எதை வைத்திருக்கிறீங்க, யாரை வைத்திருக்கிறீங்க? கர்த்தரை வைங்க. கர்த்தரை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இதுல நடமகளே, இதுல நடமகனே, நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வல்லவரா இருக்கிற இந்த நாளிலே என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் வீணா போய் கொண்டே இருக்கிறதே என்று யோசிக்கிறீங்களா? என்னுடைய கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன், இதுக்கெல்லாம் பதில் வராதா என்று யோசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இந்த வேளையில உங்களுடைய பார்ட் என்ன? எதனால இப்படியாய் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது? கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறாரா? கர்த்தர் என் கூட இல்லையோ? யோசித்து பாருங்க. இந்த நாளில யோசித்து இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்க போறீங்க, கேட்க போறீங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் நிச்சயமாகவே கம்பீரமாய் அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் நிச்சயமாகவே கம்பீரமாய் அறுப்பான். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். என்னுடைய கண்ணீருக்கு பதிலே வரலன்னு யோசிக்கிறீங்களா? தேவன் நம்மோட இருந்தாரானால் நிச்சயமாகவே எல்லா காரியத்தையும் கர்த்தரையே நடத்தி கொள்வார், கர்த்தரையே நடத்தி சொல்வார். இந்த வேலையில கேட்க போறீங்க, இந்த வேலையில கேட்க போறீங்க, என் கூடவே இருங்கப்பா, என் பக்கத்திலே இருங்க, நீங்க இல்லாம நான் வாழவே முடியாதுன்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் இல்லைன்னா, நம்ம கூட தேவன் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. இந்த நாளை நாம் நிலைத்து நிற்கிறோமானால் எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபைதான், சுத்த கிருபைதான். நாம்லாம் விசேஷித்தவர்கள் தான். அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே, நம்ம பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறாரு, ரச்சித்து இருக்கிறாரே. இந்த வேளையில அவர் இல்லைன்னா நம் நத்திங் தான், ஒன்றுமே இல்லை. எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மோடு இருப்பாரானால் நம்ம எல்லாவற்றையும் ஈஸியாய் கடந்து வர முடியும். இந்த வேளையில ஆண்டவரே நீங்க என்னோட இருங்க, என்னோட அலைச்சல்களை அறிந்திருக்கிறீரே, என் கண்ணீர் உங்களுடைய தூரத்தில் இருக்குதுல்லப்பா, சொல்லுங்க. என் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீங்க பதில் தர வல்லவராய் தானே இருக்கிறீங்க. அப்பா நீங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க பக்கத்துல இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல போறீங்க. உணர்ந்தவர்களாக என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையாயிருந்த நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, வெளிச்சமாய் வந்தாரு, நமக்கு ஜீவனாய் வந்திருக்கிறாரு. இந்த வேளையில உணர்ந்தவர்களாக இருளான வாழ்க்கையில வெளிச்சமா நீரே, உயிரற்ற வாழ்க்கையில எனக்கு ஜீவனாய் நீர் வந்தீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீர், எனக்கு எல்லாமே நீங்க தான் பான்னு சொல்ல போகிறோம்.
தகப்பனாயிருந்து நம்மை தேற்றி அணைத்து கொண்டாரு. கண்ணீர் சிந்தின பொழுது அழகாய் நம்முடைய கண்ணீரை துடைத்தாரு. இந்த வேளையில அப்பா, என்னுடைய அம்மாவும் நீங்க தான், என்னுடைய அப்பாவும் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான். அவர் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை, அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அவர் தான் அப்பாவாய் அம்மாவாய் நம்மோடே காணப்படுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடே காணப்படணும். என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே இருங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்தவர்களாய் அவர் வைத்தியராய் கடந்து வந்தாரே. சோதனையான நேரத்துல நமக்கு நண்பராய் ஆறுதல் சொல்லுகிறவராய் கடந்து வந்தாரே. அப்போ இந்த வேலையில சொல்ல போகிறப்பா, என்னுடைய வைத்தியரும் நீங்க தான், என்னுடைய நண்பரும் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், வேற எந்த காரியங்களும் வேண்டாம். நீங்க இருந்தா போதும். என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே இருங்க, எப்பொழுதுமே என்னோட இருங்கப்பான்னு சொல்லி உணர்ந்தவர்களாக இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை துரைத்தில வைத்திருக்கிற தேவன் அப்பா. நீங்க இல்லாமல் எங்களால வாழவே முடியாதப்பா. நீங்க இல்லாமல் அப்பா எங்களால வாழவே தெரியாதப்பா.
என் தகப்பன் நீங்க அப்பா எங்களோடு இருக்கும்படியாய், பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு அலைச்சல்களும் மறந்திருக்கிற தேவன் அப்பா, கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க அப்பா, கண்ணீரை கணக்குல வைத்திருக்கிற தேவன் நீங்க அப்பா. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் கண்ணீரோடு வந்திருப்பார்கள், ஆனால் கம்பீரத்தோடு ஆண்டவரை அறுத்து செல்லத்தக்கதான கிருபைகளை அப்பா நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு விதை விதைக்கிறவன் அப்பா கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா அப்பா நோக்கி ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு காணப்பட்டாங்கன்னு ஆண்டவரே, என் தகப்பன் நீங்க ஆண்டவரை விண்ணப்பத்துக்கு பதில் தரும்படியாய் கண்ணீரை காணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சோதரம் ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்க செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களோடு நீங்க வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லப்பா, நீங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லப்பா. எப்பொழுதுமே அப்பா, எப்பொழுதுமே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரோடு நீங்க இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற காரியத்தில் அப்பா நீங்க பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிரயாசத்திற்கான பலனை அப்பா பிள்ளைகள் அனுபவிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு பொழுதும் அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு நீங்க கொடுக்கிற வார்த்தைகளுக்கும் அப்பா கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபைகளை அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் பயப்படுகிற நாளிலே உண்மையே நோக்கி பார்க்க அப்பா, உண்மையே நம்பிக்கையாய் நோக்கி பார்க்க அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எதன் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது வீண் தான் அப்பா. அப்பா என் தகப்பன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் அப்பா அப்பா செய்து முடிக்கிற தேவன் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீங்க அப்பா. அப்பா மீது நம்பிக்கை வைக்கும்படியாய் அப்பா கேட்கிற காரியத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு நீங்க கிருபையை தாங்க அப்பா, பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகளை சோர்வுற செய்யலாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க வார்த்தைகள் மூலமாய் நீங்க பலனாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எப்பொழுதுமே உண்மை முன்பாக வைத்தப்பா திடனை பெற்றுக்கொள்ள என் தகப்பன் நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்க அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் தகப்பனே, உம்முடைய கரத்துக்குள்ள இந்த நேரத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.